ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக என் கையில் ப்ரெட்டு வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டை வச்சு இன்றைக்கி நாம் ப்ரெட் அல்வா செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டில் இந்த ப்ரெட் ஸ்லைசஸை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இது போல் மற்ற துண்டுகளையும் கட் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட் துண்டுகளை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ப்ரெட் துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துருச்சு. இது அப்படியே எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற ப்ரெட்ஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் துண்டுகளை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் அதில் கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி ரெண்டுமே இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் இது நிறம் மாறினதும் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறம் மாறிடுச்சு. இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் வெள்ளரி விதை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை, பூசணி விதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ நட்ஸ் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதே நெய்லேயே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பால் சேர்த்தனோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிச்சு வச்ச பிரெட் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும். பாருங்கள், நல்லா பிரெட் துண்டுகள் எல்லாமே அந்த பாலில் வெந்துருச்சு. நான் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் கிட்டவே இருந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போது
எந்த கப்பில் நான் எடுத்தேனோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இது கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பிரெட் அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா ஒட்டாமல் சூப்பராக திரண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டிக்கிட்டு ஃபைனலாக இந்த அல்வாவுக்கு கூடுதலான ஒரு வாசனை கொடுக்கறதே இதுதான். ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கமகமன்னு வாசத்தோட நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகள் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும் இந்த ரெசிபி. நம்ம ஹோட்டலில் பிரியாணி வாங்குறப்போ காம்போவாக இந்த அல்வாவை கொடுப்பாங்க. இதை நம்ம வீட்டிலையே செஞ்சு சூப்பராக குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுக்கலாம். நம்மள நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.